இன்றைக்கி குக்கிங் அலைப்பறை சேனலில் வந்து கிராமத்து ஸ்டைல் கத்திரிக்காய் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுதுன்னா, கத்திரிக்காய் ஒரு 3 கத்திரிக்காய் அந்தமாரி அரிஞ்சு வச்சுருக்கணும். பூண்டு இடித்து வச்சது ஒரு 10 பல், 2 தக்காளி, 4 வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சது, கருவேப்பிலை ஒரு 3 கொத்து, புளி சின்னதாக கொஞ்சமாக போட்டு ஊற வச்சுருக்கேன். கடாய் காஞ்சிச்சு. இதில் 2 கரண்டி கல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம். தக்காளி சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்கிச்சு. கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இது நல்லா எண்ணெயிலே வதங்கிடும். இது பாருங்க, வதங்கிடுச்சு பாருங்கள். இது மாதிரி எண்ணெயிலே வதக்கணும். நம்ம கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். தட்டு போட்டு முடியலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சிம்மிலே தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இந்த காய்க்கு ஏற்ற சால்ட் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் மிளகாத்தூள் எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது கரைச்சி வச்ச புளி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இருக்கட்டும். தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது பொடி பண்ண கலக்காவை இதில் போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான். பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். கிராமத்து ஸ்டைல் கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.